எவன் ஒருவன் தாடியை அருவருப்பாக, எந்த ஒரு பெண் தாடியை கேவலமாக, என் அன்பு முஸ்லிம் சகோதரிகளே, தாடி இல்லாத ஆண்மை இல்லாத எவனையும் திருமணம் செய்யாதீர்கள். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும். எல்லா ஜமாத்திலையும் தாடி இல்லாதவங்களுக்கு கல்யாணமே பண்ண வைக்க கூடாது. ஷியாட்ட சட்டம் இருக்கு. ஷியா தாடி வைக்கட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அதுக்காகவே தாடி வைப்பான் ஷியாக்காரன். அதுக்காக அந்த சமூகம் தாடி வச்சுட்டு போட்டோம். தாடி இல்லாதவர்களுக்கு திருமணமே கூட. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்த தெரியாதவன்லாம் என்ன களிமா சொல்லி இருப்பா, என்ன முஸ்லிமா இருப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை சொல்ல வந்ததை மறந்து விடுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தால், தாடியை வளர்ப்பது சுன்னா என்று தெரிந்திருந்தால், கேவலமாக அதை கருதினார். யாரு தாடி வச்சா? ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்க. யார் தாடி வச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். யார் தாடி வைத்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். அந்த முகத்திலே தாடி இருந்தது. தாடி இருப்பவர்களின் முகத்தை கேவலமாக பார்த்தால், யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வந்தால் ஒரு ஆள் தாடி இல்ல, மீசை மட்டும் நல்லா இருந்துச்சு. கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா தாடியை காணோம், மீசை மட்டும் இருக்கு. சொன்னாரு, என் எஜமானன், இந்த நாட்டில் உள்ள எஜமானன் கட்டளை இட்டான். நீங்க சொல்லுவாங்க நிறைய பேர், என் ஆபீஸ்ல சிறைக்க சொல்லிட்டாங்க, என்னுடைய காலேஜில் எடுக்க சொல்லிட்டாங்க, எங்க அம்மா அப்பா தாடி வச்சா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, எடுத்துட்டேன். சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த தோழரும் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய எஜமானன் சொன்னார் தாடி எடுத்து விட்டேன். அப்படியா? ஏன் முகத்தை பாரு, ஏன் முகத்தை பாரு, தாடி இருக்கு, மீசை கத்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? நான் தாடி வளர்த்திருக்கிறேன். என் எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறான். ஓ எஜமான உனக்கு சொன்னா அவன் கூறுகட்ட எஜமான. ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி இருக்கிறான், தாடி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அன்பு வாலிப சமூகமே, ஈமானை இழந்து, இஸ்லாமை இழந்து, உன்னுடைய பெற்றோர்களுக்காக, கல்லூரிக்காக, மனைவிக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, அழகிற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டால், நீ சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், நீ சொல்லக்கூடிய அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். வாலிபனே, அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். புரிந்து கொள், புரிந்து கொள். முஸ்லிம் என்றால் அவன் முகத்திலே தாடி இருக்கும். முஸ்லிம் என்றால் அவன் முகத்திலே மீசை கத்தரிக்கப்பட்டிருக்கும். அவன் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களில் மிக முக்கியமான மாற்றமே சுன்னாவை செயல்படுத்தக்கூடிய வீரர்களை இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும்.